வெல்கம் பேக் ஸ்விங் ட்ரேடிங் தமிழ். திஸ் இஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக என்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் இதில் மென்ஷன் பண்ணிடுறேன். மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு ஸ்டாக் பை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பல ரீசன் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ என்னென்ன ப்ராபபிலிட்டி இருக்குது அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து பை பண்ணுவோம் புல்லிஸ்க்கு உண்டான வாய்ப்பு இருந்தது அப்படின்னா. அப்படி பார்க்கும்போது நம்ம இது வரைக்குமே நிறைய ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா, பிரேக் அவுட் ரேஞ்சில் வந்து என்ட்ரி பிளான் பண்ணுவோம். அப்படி பிரேக் அவுட் ரேஞ்சில் என்ட்ரி பிளான் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பேஸில் என்ட்ரி பிளான் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ பிரேக் அவுட் ரேஞ்சில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும், ஆனால் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரிஸ்க்கும் அதிகம், ரிவார்டும் அதிகம். இப்போ சப்போர்ட் பேஸில் என்ட்ரி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுவோம். மார்க்கெட் ப்ரிவியூஸ் எந்தெந்த இடத்துலலாம் ஸ்விங்கோட லோ கிரியேட் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த ரீசெண்டாக கிரியேட் ஆகிருக்கக்கூடிய ஸ்விங் லோ எல்லாமே கனெக்ட் பண்ணிவிட்டு அதே ட்ரெண்ட் லைனில் அடுத்தது மார்க்கெட் ரீச் ஆகும்போது அந்த இடத்துல நம்ம பை பண்ணுவோம். இது ஒரு மெத்தட். செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் பேஸ்டு டிமாண்ட் ஜோனு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஒரு 100 ரூபாய் அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு பவுன்ஸ் ஆகிட்டு ஒரு 200 ரூபாய் 180 ரூபாய் ரேஞ்ச் வரைக்கும் போயிருந்தது அப்படின்னா அகெயின் அந்த 100 ரூபாய் அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வரும்போது நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா இந்த ரேஞ்சில் இருந்து லாஸ்ட்டாக பவுன்ஸ் ஆயிருந்தது. ஸோ இப்போ அகெயின் வந்து இந்த இடத்துல ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் அல்லது ஏதாவது ஒரு புல்லிஸ்க்கு உண்டான சைனு, கம்பெனியோட ஃபண்டமெண்டல் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருந்தது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அந்த இடத்துல அகைன் ஒரு என்ட்ரி வந்து பிளான் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரெண்டு விதமாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இதை தாண்டி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிப்னாச்சி லெவல் 0.5618 ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா நம்ம என்ட்ரி பிளான் பண்ணுவோம். ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்குக்காக ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது ஒரு ஸ்விங்குக்காக நம்ம பிளான் பண்ணக்கூடிய ஸ்டாக்னு பார்த்தோம் அப்படின்னா 5 ஸ்டாக் நான் எடுத்துருக்கேன். அதில் ஒவ்வொன்றிலையுமே ஒவ்வொரு லாஜிக் இருக்குது. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபிப்னாச்சி லெவலில் 0.5618 கோல்டன் ரேஷியோ ஃபர்ஸ்டே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 618 ரேஞ்சில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து என்ட்ரி பிளான் பண்ணலாம். மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கக்கூடிய ஜோனுமே ப்ளஸ் வந்து ப்ரைஸ் ஆக்ட் ஆன ரேஞ்சுமே பார்த்தோம் அப்படின்னா 618 வந்து பர்ஃபெக்டாக ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் என்ட்ரி பிளான் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். 568 ரூபாய்க்கு கீழே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா நாம் இதில் வந்து எக்ஸிட் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலுமே டே டைம் ஃப்ரேமில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா எக்ஸிட் பண்ணிடுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப மினிமலாக தான் நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 7% வந்து இதில் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி வரும். அகெயின் மார்க்கெட் வந்து இந்த 618 ரேஞ்சை உடைச்சிட்டு உள்ளே வந்தது அப்படின்னா நம்ம என்ட்ரி பிளான் பண்ணலாம். ஸோ இதில் டார்கெட் பேஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரிவியூஸ் மார்க்கெட்டு இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல ரிவர்ஸ் கொடுத்துருந்ததோ அதை தான் நம்ம டார்கெட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 70%க்கு மேலே நமக்கு வந்து இதில் லாபம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ப்ரிவியூஸ் ஆல் டைம் ஹைங்கிறது 1217 ரூபா. நம்ம இந்த ஜோனை வந்து கன்சிடர் பண்ணிப்போம். 1030 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் லிமிடெட். ஸோ இதில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ப்ரைஸ் ரேஞ்சு டிமாண்டை வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ல வந்து நம்ம ஃபாலோ பண்ண விஷயம் ஃபிப்னாச்சி லெவலில் டிமாண்ட் ஜோன் என்னவோ அது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் லிமிடெட்ல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ப்ரைஸ் பேஸ்டு டிமாண்ட் ஜோன். ஸோ இதில் இருக்கக்கூடிய லாஜிக் என்ன அப்படின்னா மார்க்கெட் இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் ஒரு ரிவர்ஸ் கொடுத்ததோ ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் ரிவர்ஸ் கொடுத்ததோ அந்த ஜோன் வந்து ஒரு சப்ளைவே ஆக்ட் ஆனது. ஒன்ஸ் சப்ளை பிரேக் ஆகும்போது ஆஃப்டர் தட் அது டிமாண்டாக கன்வெர்ட் ஆகும். இந்த ஜோன் வந்து இப்போ பிரேக் அவுட்க்கு அப்புறமேட்டு அகைன் வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து என்ட்ரி பிளான் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 62 ரூபா 50 காசு. ஸோ இதில் வந்து நம்மளோட எக்ஸிட் வந்து வீக்லி க்ளோசிங்கில் தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஃபிப்னாச்சி லெவலில் பேஸ் பண்ணும்போது நமக்கு டே டைம் ஃப்ரேமில் நம்மளோட லெவலுக்கு கீழே வந்தாலே நம்ம எக்ஸிட் பிளான் பண்ணிடுவோம். ஆனால் டிமாண்ட் பேஸில் நம்ம எடுக்கும்போது ப்ரைஸ் ரேஞ்சில் வீக்லி டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நம்ம அந்த கேண்டிலோட க்ளோசிங் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுலேயுமே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய டார்கெட் ப்ரிவியூஸ் இருக்கக்கூடிய இந்த ஆல் டைம் ஹை வந்து ரீச் ஆகலாம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இதில் ஒரு 50%க்கு மேலே லாபம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். 96 ரூபாய் அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் ரேஞ்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இதில் நம்ம எக்ஸாக்டாக என்னங்கிறது மென்ஷன் பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஒரு 10% வரைக்குமே நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டியதாக வரும். வீக்லி டைம் ஃப்ரேமில் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆனது அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக்
ஸோ ஃபர்ஸ்ட் நாம பார்த்த ஒரு ஸ்டாக்ல ஒரு வெரைட்டி, ரெண்டாவது ஒன்று பார்த்தோம் அதுல ஒரு வெரைட்டி, அதாவது கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய கண்டிஷன் ரெண்டு ஸ்டாக்குக்குமே வித்தியாசமா இருந்தது. இது வந்து தேர்ட் கண்டிஷன். ஸோ இதுல இருக்கக்கூடிய லாஜிக் என்ன அப்படின்னா, ஸ்டாக் ஆல்ரெடி ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்து சக்சஸ்ஃபுல்லா பிரேக் அவுட்டுமே கொடுத்துருக்கு வீக்லி டைம் ஃப்ரேம்ல. பேட்டர்ன் வைஸ் சப்போர்ட் ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைன்ல இது வரைக்கும் ஒரு 4 முறை ஆக்ட் ஆயிருக்கு. ரெசிஸ்டன்ட் வைஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 முறை ஆக்ட் ஆயிட்டு பிரேக் அவுட்டுமே கொடுத்துருந்தது. பிரேக் அவுட் கொடுத்துட்டு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேகமா ஸ்டார்ட் ஆனது. ஆஃப்டர் தட் நிஃப்டி கீழே விழ ஆரம்பிச்சது. அது கூட சேர்ந்து டாப் வெயிட்டேஜில் இருக்கக்கூடிய ஸ்டாக் ஸோ இதுவுமே சேர்ந்து கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் பேட்டர்ன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதோட ரிசல்ட்டை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. மார்க்கெட்டோட கண்டிஷன் வந்து ஸ்ட்ரக்சருக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ அங்கேருந்து கீழே விழுந்துருது. இந்த பேட்டர்ன் வைஸ் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஆல்ரெடி, அதோட பர்ஃபார்மன்ஸ் பெண்டிங் இருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல மைனர் லெவல் இந்த பிரேக் அவுட்க்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன் கொடுத்தது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஜோன் வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்சா ஆக்ட் ஆகும், ஒரு டிமாண்ட் ஜோனா ஆக்ட் ஆகும். அரௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 1530 ரூபாயிலிருந்து 1550 ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு டிமாண்டா ஆக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 1578 ரூபா 1580 ரூபா அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் போயிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஒரு டே டைம் ஃப்ரேம்ல கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆயிடணும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட். ஸோ நமக்கு இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6% ஸ்டாப் லாஸ் வரும். டார்கெட் எக்ஸ்பெக்டேஷன் இந்த ப்ரிவியூஸ் இருக்கக்கூடிய இந்த ஆல் டைம் ஹையை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 27% வந்து நமக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா முஞ்சல் ஆட்டோ இந்தியா லிமிடெட். ஸோ இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா ட்ரெண்ட் லைன் பேஸ்டு சப்போர்ட். இதுவும் வீக்லி டைம் ஃப்ரேம்ல தான் அனலைஸ் பண்ணியிருந்தேன். டே டைம் ஃப்ரேம்ல ஸ்ட்ரக்சர் இதை பார்க்கும்போதே கிளியரா இருக்கும். மார்க்கெட் இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருந்ததோ ஸோ அதை பேஸ் பண்ணி நாம இந்த ரெண்டு லோவுமே கனெக்ட் பண்ணும்போது மார்க்கெட் இன்னைக்கு பர்ஃபெக்டா அந்த ட்ரெண்ட் லைன் டச் ஆன உடனே இமீடியட்டா ஒரு அப் வந்து கொடுத்துருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3.5% வந்து இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் 99 ரூபா 60 காசு. நம்மளோட ஸ்டாப் லாஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஒரு டே டைம் ஃப்ரேம் கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னாலே நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். இதுல வந்து ரொம்ப மினிமலான ஸ்டாப் லாஸ் தான். ஒரு 6%, அதிகபட்சம் 6%, அவ்வளோலாம் போகாது. 6% கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுல நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடிய டார்கெட் என்னன்னா இந்த ப்ரிவியூஸ் இருக்கக்கூடிய ஆல் டைம் ஹை நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 144 ரூபாய் அப்படிங்கிறது டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 45%க்கு மேல லாபம் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆயிருந்தது பாத்தீங்களா, இதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நான் டிரா பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் ரீச் ஆகிற வரைக்கும் நம்மளோட டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து எக்ஸஸாகவே நான் இந்த இடத்துல இவ்வளோ தூரம் கொண்டு வந்து போடுறேன் அப்படின்னா மார்க்கெட் எடுத்தோடனே நாளைக்கு நாளைக்கு இவ்வளோ தூரம் உடனே ஏறிடாது. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் ஒரு 160 ரூபா 165 ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஒரு 65%க்கு மேலே இதில் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம முஞ்சல் ஆட்டோ இந்தியா லிமிடெட்ல நம்ம என்ன பார்த்துருந்தோமோ ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் சாரதா மோட்டார் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஸோ ரெண்டுமே ஆட்டோ செக்டார். முஞ்சல் ஆட்டோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாரதா மோட்டார் இண்டஸ்ட்ரீஸ், ரெண்டுமே ஆட்டோ செக்டார்ஸ், பேர் பார்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலயும் ட்ரெண்ட் லைன் பேஸ்ல ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ இதை கன்சிடர் பண்ணி நம்ம என்ட்ரி பிளான் பண்ண போறோம். 1967 ரூபாய் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ். ஸோ இது நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நம்மளோட எக்ஸிட் டே டைம் ஃப்ரேம்ல க்ளோஸ் வந்தாலே நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். 1780 ரூபாய்க்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனது அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். விச் மீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9%க்கு மேலே நம்மளோட ஸ்டாப் லாஸ். ப்ரிவியூஸ் இருக்கக்கூடிய இந்த ஆல் டைம் ஹை வந்து நம்மளோட டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2765 ரூபா போகலாம் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். 40% எய்ம் பண்ணலாம். சப்போர்ட் ரேஞ்சில் எடுக்கும்போது நமக்கு மினிமலான ஸ்டாப் லாஸ் இருக்கும். டார்கெட் எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் இதில் ஒரு சில ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பிஃபோர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்டு அனலைசர் கிடையாது. டெக்னிக்கலாக எனக்கு என்ன விஷயம் தெரியுதோ அந்த ஒரு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட லைக் அண்ட் கமெண்ட் தான் என்னோட வீடியோ நிறைய பேத்துக்கு ரீச் ஆகிறதுக்குள்ளான சப்போர்ட். ஸோ மறக்காமல் அதை செஞ்சுருங்க. நம்ம டெலகிராம் சேனல் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடேல நிஃப்டி பேங்க் நிஃப்டி ப்ளே பண்ணுறதுக்கு உண்டான ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது அப்படின்னாலுமே, F&O ஸ்டாக்கில் நான் ப்ளே பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது அப்படின்னாலுமே, ஸ்விங்கில் ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட்டுக்காக நம்ம ப்ளே பண்ணுறோம் அப்படின்னாலுமே அந்த ஐடியாஸ் வந்து டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்.
கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர். தேங்க் யூ. பை.